புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்களுக்கு ரெண்டு விஷயங்க. ஒன்னு, சப்ஸ்கிரைப். நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, இந்த வீடியோ ரொம்ப மிக 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 முக்கியமான வீடியோ. அதனால பாருங்க, நண்பர்கள் பொறுமையா முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடும். கரூர் சம்பவத்தில் கையும் களவுமாக சிக்கிய விஜய் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா விஜய் கூட்டமே. கடந்த 2 தினங்களாக சிபிஐ விசாரணை யாரிடம் விசாரிக்கப்பட்டது? விஜயை தவிர்த்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருமே விசாரணை பண்ணியிருக்காங்க. மதியழகன், பவுன்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், ஆனந்த். கடந்த 2 தினங்களாக 10 மணி நேரங்களுக்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட துருவி கேள்வி கேட்டிருக்காங்க. எந்தெந்த கேள்விகள் என்னென்ன மாதிரியாக கேட்கப்பட்டது, அதற்குண்டான மூல ஆதாரங்கள் எதை ஆதாரமாக வைத்து கேட்கப்பட்டது என்பதை அடுத்து பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் சேட்டிலைட். என்னப்பா இது, அரசியல் சம்பந்தப்பட்ட காணொலிக்குள்ள எதற்காக சேட்டிலைட் வருதே, வந்தாகணுமே. ஏன்னா 4730 கோடி வருது இல்லைங்களா, அப்ப சேட்டிலைட் வந்துதானே ஆகணும். இதோ வருது. 22,70,000 யூனிட் மணல கொள்ளை அடிச்சிருக்காங்க. சோ ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4730 கோடி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரிக்குள்ள உள்ளரங்கத்துக்குள்ள மக்கள் சந்திப்புன்ற பேர்ல ஒரு புதுவிதமான புது தினிசான ஒரு மக்கள் சந்திப்புன்னு ஒரு கூட்டம் போட்டார் இல்லைங்களா. தகர ஷீட்டெல்லாம் அடிச்சு ரொம்ப பாதுகாப்பா உள்ள இருந்து அந்த கூட்டத்தில் பேசின பேச்சில் மிக முக்கியமானது 4730 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான மணலை திமுக கொள்ளையடிச்சிட்டாங்க. அதுவும் காஞ்சிபுரத்தில் மட்டுமே, அங்கிருந்து மட்டுமே 4730 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான மணலை அள்ளி நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல நம்மள அழிச்சிட்டாங்க, சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் அவர் நடத்திய அந்த கூட்டத்தை குறித்து ஏற்கனவே விரிவாக 2 காணொலிகள் பதிவு பண்ணிருக்கோம். நண்பர்கள் ஒருவேளை யாராவது அந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் கொடுக்கணும் பாருங்க. சரி, 4730 கோடி ரூபாய் அமௌண்ட்டை குறிப்பிட்டு கோட் பண்றமே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு அவங்க கேட்க முடியாது. ஏன்னா ஆதாரங்கள் இருக்கு, பலமான ஆதாரங்கள் இருக்கு. எங்க இருக்குன்னு சொன்னாரு? இதை நான் ஏதோ போற போக்குல ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். இந்த ஆதாரம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில சொன்ன அந்த ஆதாரங்கள் இருக்கணும், தப்பு கிடையாது. அது லாஜிக்கே இல்லாம எங்களை பார்த்து எதையோ சொல்லாதீங்கன்னு சொன்னாங்களே. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. கண்டிப்பா அன்னைக்கு சொல்றான், இன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு சொல்றான், என்னைக்குமே சொல்லுவோம். லாஜிக் இல்லாம சொல்லாதீங்க, லாஜிக்கோட எங்களை தற்குறின்னு சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம், ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாஜிக் என்ன தெரியுங்களா? 4730 கோடி ரூபாய் திமுக மணல்ல திருடிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க, மொத்தத்தில் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்ன அந்த ஆதாரங்கள் எங்க இருக்குங்க? நீதிமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு ஆதாரமே இல்லைங்களாமே. 2023ஆம் ஆண்டில் அமலாக்கத்துறை தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட சோதனையில் ஈடுபடுறாங்களாம். எங்கெங்க எவ்வளவு மணல் கொள்ளை திருடு போயிருக்கு, கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரகசியத்தையும் இஸ்ரோ பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாங்க சேட்டிலைட் மூலமாக கண்டுபிடிச்சோம். அப்படி இஸ்ரோவோட பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாங்க சேட்டலைட் மூலமாக கண்டறிந்த உண்மை என்னவென்றால், தமிழ்நாடு முழுக்க இந்த மணல் கொள்ளையின் மூலமாக சுமார் 4700 கோடிக்கு மேல திமுக அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை எங்க சொல்றாங்க? 4700 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான மணல் கொள்ளையை நாங்க சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு சொல்றாங்க. 2023ஆம் ஆண்டில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இதை போல சொன்ன இந்த வழக்கை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை பண்ணாங்க. விசாரித்து விட்டு, சரிங்க, இவ்வளவு மணல் கொள்ள போயிருக்கு, சேட்டலைட் மூலமா நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொல்றீங்க இல்லைங்களா, ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் கேட்டா கொடுக்க வேண்டியதுன்னா கண்டிப்பா கொடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க நாங்க ரெய்டு நடத்தணும், சேட்டலைட் மூலமா இத்தனை 1000 கோடி அளவுக்கு உண்டான மணல் கொள்ளையடிச்சதை நாங்க கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லும் போது ஆதாரம் கொடுக்கணும் இல்லைங்களா? கொடுக்கவே இல்லை. கொடுக்குறோம் வழக்கம் போல பாருங்க, எல்லா வழக்கிலும் இழுக்கிற மாதிரி இந்த வழக்கிலும் இழுத்து 2024ஆம் ஆண்டில் இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? ஊழலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாருக்கு அதுல பூசுத்துறீங்க? முதல்ல இந்த வழக்கை நீங்க எப்படி எடுத்தீங்க? PMLA ஆக்டுக்கு கீழே இந்த வழக்கை எடுக்கணும்னு சொன்னா அதற்குண்டான முறையான ப்ரொசீஜர் ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? இல்லவே இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் நடந்ததற்கு உண்டான ஏதாவது ஆதாரம் இருக்குதா உங்ககிட்ட? PMLAக்கு கீழே நீங்க இந்த வழக்கை எடுக்கிறீங்கன்னு சொன்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் நடந்திருக்கணும், அதற்குண்டான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கணும், இருந்திருக்கணும், அதை நீங்க எடுத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வழக்குல
போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கணும், அது சம்பந்தமா விசாரிக்கப்பட்டிருக்கணும். இது எதையுமே பண்ணாம டைரக்டா வந்து நாங்க சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சிட்டோம், அதற்குண்டான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா அதற்குண்டான ஆதாரமும் நீங்க எதுவும் கொடுக்கல. அப்போ எதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டது? கனவா இருந்தாலும் உன் நியாய தர்மம் வேணும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்கல. பாக்கி எல்லா கேள்வியும் கேட்கப்பட்டு எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நீங்க பாட்டுக்கு வந்து இப்படி அப்படின்னா என்ன இப்படி? இந்த வழக்கை நீங்க விசாரிக்கவே கூடாது, இந்த வழக்கத்தின் ஓடி போங்கன்ட்டு நீதிமன்றத்தால் விரட்டி அடிக்கப்பட்டதுதான் பாருங்க. இந்த வழக்குல அமலாக்கத்துறை போட்டோம், இங்க விரட்டி அடிச்சாருன்னா இருக்கவே இருக்கு எங்களுக்கு அடுத்த அப்பீல் சுப்ரீம் கோர்ட், நாங்க அங்க போய் நிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து இந்த வழக்குல பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க அமலாக்கத்துறை. உச்ச நீதிமன்றத்திற்கு வந்த இந்த அப்பீல் வழக்கை 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு தான் விசாரணை பண்றாங்க. ஒருவர் அகஸ்டியன் அவர்கள், மற்றொருவர் மாசி அவர்கள். இந்த 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வில் விசாரிக்கும் போது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், உயர் நீதிமன்றத்தோட உத்தரவு தெளிவா இருக்கு, ஈடிக்கு இந்த வழக்குல வேலையே கிடையாது, ப்ரொசீஜர் ஆஃப் கிரைமே இங்க இல்ல. முக்கியமா பாருங்க, உங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, உயர் நீதிமன்றத்தோட உத்தரவு தெளிவா இருக்கு. சென்னை உயர் நீதிமன்றம் எப்படி அமலாக்கத்துறை கிட்ட எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று இந்த வழக்கில் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே மாதிரிதான் பாருங்க சுப்ரீம் கோர்ட்லயும் அமலாக்கத்துறை அப்பீல் பண்ணி கொண்டு போன இந்த வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட்லயும் அதே மாதிரி எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று அங்கிருந்தும் அமலாக்கத்துறை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல மட்டும் கிடையாது, ஏற்கனவே நிறைய வழக்குகளில் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் எல்லாருமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்ட கேட்கிற கேள்வி, ஆதாரம் இருந்தா முதல்ல நீங்க கைது பண்ணணும், இல்ல முதல்ல நாங்க கைது பண்றோம், அதற்கு பிறகு எங்களுக்கு டைம் கொடுங்கன்ட்டு எவ்வளவு நாள் தான் நீங்க கைது செய்யப்பட்டவர்களை கஸ்டடியில வச்சு விசாரணை பண்ணி கொடுமை பண்ணிட்டு இருப்பீங்க? இதுக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாதான்னு சொல்லி நிறைய வழக்குகளில் இவங்க அடிவாங்கி வந்திருக்காங்க. தொடர்ந்து எதிர்க்கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் மட்டும்தான் பாருங்க இந்த அமலாக்கத்துறை ரைடு போவாங்க, கைது பண்ணுவாங்க, ஆதாரம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, வழக்கு தள்ளுபடி ஆகும். அப்பேற்பட்ட அதி அற்புதமான மகா உத்தம துறையை பாருங்க, அவங்க கிட்ட தான் ஆதாரம் இருக்கு, நான் எடுத்து போடுறேன் பாருங்கன்னு வேமா சூசோ இல்லாம எடுத்து போட்டிருக்காரு 4730 கோடி ரூபாய்க்கு உண்டான ஆதாரத்தை. அப்ப இது வந்து நமக்கு தெரிவது என்னவென்றால் 2 விஷயம் இதனுள் அடக்கம். முதல் விஷயம், லாஜிக்கே இல்லாம சும்மா தற்குறின்னு சொல்றீங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் 2 நீதிமன்றங்களாலும் எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கு சம்பந்தமான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் இருக்குன்ட்டு வேமா சூசோ இல்லைன்னு சொன்னதன் மூலமாக ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4730 கோடி. இந்த ஆதாரம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. லாஜிக் இல்லாம உங்களை தற்கூரின்னு சொல்லல, லாஜிக்கோடு தான் சொல்றாங்க எங்களை தற்கூரின்ட்டு. அவரே ஒப்புக்கொண்ட ஒரு அடக்கம். 2வது அடக்கம், கரூர் சம்பவ வழக்கு சிபிஐ விசாரணை அடக்கம். கடந்த 2 தினங்களாக விஜயை தவிர்த்து பாக்கி எல்லா கிட்டும் சிபிஐ விசாரணை நடந்தது இல்லைங்களா? கிட்டத்தட்ட 10 மணி நேரங்களுக்கு மேலாக விசாரணை 2 தினங்கள் நடத்தப்பட்டது. ஆனந்த், ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், பவுன்ராஜ் மற்றும் மதியழகன் எல்லார்கிட்டும் விசாரணை பண்ணாங்க இல்லைங்களா? விசாரணை செய்ததில் 10க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான கேள்விகளால் தொடர்ச்சி எடுத்திருக்காங்க. ஆனால் சிபிஐ கேட்ட அனைத்து கேள்விகளும், அதாவது அந்த கேள்விகளை பெரும்பாலானவை கிடையாதுங்க, அனைத்து கேள்விகளும் சிபிஐ கேட்பதற்கு முன்பாகவே சம்பவம் நடந்து மறுநாளே நம்ம கேட்டோம். இந்த கரூர் சம்பவம் நடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று முதல் கிட்டத்தட்ட 30 தினங்கள் தொடர்ச்சியாக நம்ம காணொலிகளை பதிவு செய்து உண்மைகளை கொண்டு வந்தோம். இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிய கையோடு நம்ம என்ன கேட்டோம், ஒருவேளை இந்த வழக்கு விசாரணை நேர்மையான பாதையில் போற பட்சத்தில், நேர்மையான அதிகாரிகள் விசாரிக்கும் பட்சத்தில் அவங்க முதல் ஆதாரம் யாரிடம் கேட்பார்கள், எதை கேட்பார்கள் என்றால் கேரவன் மேன்ல, விஜயோட கேரவன் மேன்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி டிவிஆர் ஆதாரங்கள் தான் கேட்பாங்கன்னு சொல்லி உண்மையில் அதுதான் கடைசியில் இப்ப நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிபிஐ அதிகாரிகள் அந்த ரோடை மெஷர் பண்றாங்க லேசர் எக்யூப்மெண்ட் மூலமாக. அடுத்து கரூர் வேலுச்சாமிபுரத்தை சுற்றியுள்ள கடைக்காரர்கள் முதல் ஆம்புலன்ஸ் டிரைவர் வரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் கிட்ட விசாரணை நடத்துறாங்க. இவங்க எல்லார்கிட்டும் விசாரித்த பிறகு அடுத்த கட்டமாக இந்த விசாரணை எங்க போகுதுன்னா, விஜய் வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கிட்ட போகுது. உங்க வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி மூலமாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் அடங்கிய அனைத்து டிவிஆர்களை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்றாங்க. கொடுத்தாங்க ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக. இந்த இடம் தான் மிக முக்கியமான இடம். சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அந்த டிவிஆர் வந்ததற்கு பிறகுதான் சம்பந்தப்பட்ட இந்த 5 பேர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு கடந்த 2 தினங்களாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. நடத்தப்பட்ட இந்த விசாரணையும் காஞ்சிபுரத்தில் அவர் நடத்தின அந்த கூட்டமோ, இந்த 2 எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றதான் பாருங்க கிளைமேக்ஸ் பாயிண்டே. ஆதவ் அர்ஜுனா முதல்
மதியழகன் வரைக்கும் 5 பேர்களும் சிபிஐ அதிகாரிகள் முன்பாக விசாரணைக்கு ஆஜரான சமயத்தில் 10க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான கேள்விகள். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூரில் நீங்கள் கூட்டிய கூட்டத்தில் சம்பவம் நடந்ததை அடுத்து உங்க கட்சிக்குள்ள இருக்கிற A to Z ஒட்டுமொத்தமா எதுக்காக ஓடி போனீங்க? உங்க கட்சி கூட்டிய கூட்டத்தில் இவ்வளவு உயிர் பலிகள் நடந்திருக்கு. அது சம்பந்தப்பட்ட மீட்பு பணியில் கூட நீங்கள் ஈடுபடாமல் அங்கு நிக்காம எதுக்காக அங்கிருந்து எல்லாரும் ஓடனீங்க? அடுத்து ஃபெலிக்ஸ் எல்லாம் உருட்டுறாரு இல்லைங்களா, யாருமே சொல்லல யாருங்க சொன்னது 12 மணிக்கு வருவார்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கேள்வி. 3 மணி முதல் 7 மணி வரைக்கும் தான் நீங்க கூட்டம் போடுவதற்கு அனுமதி வாங்கியிருக்கீங்க காவல்துறையிலிருந்து. ஆனால் வாங்கின அனுமதி 3 மணி நேரத்திற்கு முன்பாக 12 மணிக்கு உங்க பார்ட்டி லீடர் வருவார்னு எதுக்காக அறிவிச்சீங்க? செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று உங்க பார்ட்டியோட கேம்பெயின் ஷெட்யூல் பிரகாரம் பார்க்கும்போது வட சென்னைக்கு தான் போக வேண்டியது. எதற்காக திடீரென்று கரூர் நாமக்கலுக்கு இடத்த மாத்தனீங்க? அதுவும் சடனா. இந்த இடத்துல தடங்களுக்காக வந்துக்கிறோம். சிபிஐ கேட்டாங்க இல்லைங்களா, எதுக்காக சடனா இடத்த மாத்தனீங்க சொல்ல வேண்டியதுன்னு. அதாவது பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 25ஆம் தேதி கூட்டிய கூட்டத்திற்கும் முதல்வர் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட 30 விழா. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். போட்டியாக பாருங்க, நாங்க யாரோட கூட்டம் அதிகமா இருக்குன்னு காட்டுறதுக்காக, எங்களோட ஸ்ட்ரென்த் ஆர்ம்ஸ் பவரை காட்டுறதுக்காக தான் நாங்க திடீர்னு இடத்த மாத்தணும்னு சொல்லிக்க வேண்டியதுன்னு. ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆதாரம் இருக்கு. நீங்க செட்டப் பண்ணி கூட்டணும் இந்த கூட்டம்ட்டு அவரே சொன்னார். அதை விட அதிகமா வரும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த 2 விழால எப்படி இருந்துச்சு கூட அதை விட அதிகமா தான் இங்க இருக்கும். நல்லவங்க உண்மையை அவங்களே உளறிட்டாங்கல்ல கேமராவுக்கு முன்னாடி. இதற்கு முன்பாக நடந்த 2 கட்சியோட கூட்டத்தை விட இந்த கூட்டத்துக்கு, எங்க தளபதி கூட்டத்துக்கு அதிகமா இருக்கும். தளபதி சும்மா சாதாரணமா வர மாட்டார், கூட்டத்திலேயே மிதந்துன்னு வருவார். அதற்குண்டான எல்லாம் செட்டப்பையும் பண்ணிட்டோன்ட்டு உண்மையை சொல்லிட்டாங்க. அதை விட எல்லாமே அதிகமா எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு அது தனி டீம் இருக்குது. மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவாரு, பஸ்ஸில் வர மாட்டாங்க. மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவாரு. அந்த அளவுக்கு எல்லாம் கிரௌடு இருக்கும். கரூர் சம்பவம் நடந்து 30 தினங்களாக எல்லாருமே நம்ம அதிகப்படியான ஆதாரங்களை எடுத்து போட்ட அந்த ஆதாரங்கள்ல ஒன்றுனாலும் ஒன்று, ஏதாவது ஒன்று சிபிஐ கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிருக்கோம் இல்லைங்களா. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்டது. எதுக்காக திடீரென்று நீங்க இடத்த மாத்தினீங்க அந்த தேதியில? சரி, மாத்திட்டீங்க. இப்படி மாற்றி அமைக்கப்பட்ட அந்த கரூர் கூட்டத்தை வடிவமைத்து வழி நடத்திய உங்க கட்சி நிர்வாகிகள் யாரு? 12 மணிக்கு உங்க பார்ட்டி லீடர் வருவார்னு நீங்க அறிவிச்சிருக்கீங்க. அப்படி அறிவிச்ச அந்த நேரத்திலிருந்து சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாக தாமதித்து 12 மணிக்கு வர வேண்டிய உங்க பார்ட்டி லீடர் எதற்காக 7 மணிக்கு மேல வந்தார்கள்? கூட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, கூட்டம் அதிகமாக காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே தாமதப்படுத்தினீர்களா? அடுத்து இந்த கேள்விகள் தான் மிக முக்கியமான கேள்விகள். கூட்டம் அதிகமா இருக்கு, திட்டமிட்ட அந்த இடத்திற்கு நீங்க கண்டிப்பா போக முடியாதுங்க. அதனால இங்கேயே அந்த இடத்திற்கு முன்பாகவே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நின்றுடுங்கன்னு போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் உங்ககிட்ட சொன்னாங்களா? சொல்ல வேண்டியதுன்னு. அதாவது பாருங்க, சிபிஐ ஆபீசர்ஸ், சம்பவம் நடந்து நாங்க 30 தினங்கள் எங்கேயோ ஓடி போய் பதுங்கிட்டோம் பொந்துல. 30 தினங்கள் கழித்து வெளியே வந்து உருட்டுறோம் பிரஸ் மீட்ல. என்னன்னு உருட்டணும்? நாங்க பாட்டுக்கு சும்மா தான் வந்திருந்தோங்க, கூட்டாங்க அதிகமா இருக்கு பொழுதுக்கு, ஆனால் நாங்க இங்கேயே நின்னுக்கிறோம். கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நாங்க நின்னுக்கிறோம். உள்ள வந்தா கிரௌட் பஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சொன்னோம். ஆனா பாருங்க, கரூர் போலீஸ் கேட்கல. அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்க பாத்துக்கிறோங்க, நீங்க வாங்க, நாங்க உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு நீங்க சொன்ன அந்த இடத்துல நடுவுல கொண்டு போய் நிறுத்துறோம்ட்டு போலீஸ் தான் எங்களை வாண்டடா வலுக்கட்டாயமா பர்பஸா அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இழுத்து போயிட்டு நடுவுல நிக்க வச்சாங்க சார் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொன்னதை உருட்ட வேண்டியது சிபிஐ அதிகாரிகள்கிட்ட. அவங்க தான் வந்து வரவேற்றாங்க. அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் ஒன்று மொத்த வச்சா எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேலே இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு. பிரஸ் மீட்ல உருட்டலாம், என்ன வேணா கேள்வி அவங்க கேட்க போறது இல்லை. ஆனா பாருங்க, இங்க உருட்ட முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிப்பதற்கு முன்பாகவே விஜயோட வாகனத்தில் பொருத்தப்பட்ட அந்த சிசிடிவியில் பதிவான அனைத்து காட்சிகள் அடங்கிய டிவிஆர் ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகுதான் சம்பந்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது, ஆதாரத்தோட கேட்கும்போது சொல்ல முடியாது இல்லைங்களா, மாட்டிப்பாங்க. அதனால பாருங்க, சைலண்ட். அதற்கு பிறகு இவங்க சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை தொடர்ந்து அடுத்த கேள்வி. போலீஸ் வலியுறுத்திய பிறகும் கூட, உள்ள கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்ன பிறகும் கூட, ஆகட்டும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை
உள்ள கூட்டிட்டு போக சொல்லி உங்களுக்கு உத்தரவிட்டது யாரு? அடுத்து விஜய் பேசி கொண்டிருக்கும் போதே ஆம்புலன்ஸ் உள்ள வந்திருக்கு. அப்படி ஆம்புலன்ஸ் உள்ள எதற்காக வந்தது, கீழே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மை நிலவரத்தை உங்க பார்ட்டி லீடர் மிஸ்டர் விஜய்க்கு சொல்லப்பட்டதா? அதை அடுத்து கூட்டத்தில் பலர் தொடர்ந்து மயங்கி விழுந்த நிலையில் விஜய் தண்ணீர் பாட்டிலை வீசி எறிந்து விட்டு தொடர்ந்து பேசியது ஏன்? சொல்லுங்க. எங்களை கொடுத்த டார்கெட்டுங்க. எங்க கட்சியோட ஓனர் கோச்சி பாருங்க. அவங்க எழுதி கொடுத்த அந்த 10 ரூபாய் பாட்டை பாடாம அங்கிருந்து வந்தோம்னா பெரிய பிரச்சனையாயிடும். அந்த டார்கெட்டை முடிக்காம அங்கிருந்து போக முடியாது. அதனால தான் பாருங்க, அந்த கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டிலை வீசி எறிந்து விட்டு எனக்கு கூட்ட டார்கெட்டை பாடுறதுக்காக அங்க நான் ஆட்டம் போட்டுருந்தேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே சிபிஐ கிட்ட. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. நெக்ஸ்ட், நீங்க ஏற்பாடு செய்த அந்த தாவேகா கரூர் கூட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கூட்டிய அல்லது கூடிய இந்த கூட்டம் அனைத்திற்கும் யார் பொறுப்பு? இந்த கூட்டத்தை கவனித்துக் கொண்ட ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் யார் யாரு? எதுக்காக இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா, இவரை கேட்டா அவரை கேட்டா இவர்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கை காட்டிட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு ஓடுறாங்க இல்லைங்களா? முக்கியமா தண்ணி ஏன்பா கொடுக்கல, உளவுத்துறை கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. நாங்க நீங்க தான் கூட்டினீங்க. ஐயோ, காவல்துறை கொடுக்காம கோட்டை விட்டாங்க, அதுக்கெல்லாம் நாங்களா பொறுப்பு? எங்களுக்கு இது எந்த சம்பந்தம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எஸ்கேப் ஆகிறாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் இது கேட்டிருப்பாங்க. இந்த கூட்டத்தை கூட்டினீங்க இல்லைங்களா, எந்த நிர்வாகிகள் இதற்கு பொறுப்பு என்று இப்படி தொடர்ந்து எக்கச்சக்கமான கேள்விகள் சிபிஐ அதிகாரிகளால் கேட்கப்பட்டிருக்கு. 2 தினங்களாக 10 மணி நேரங்களுக்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் இவர்களிடம் 10 மணி நேரங்களுக்கு மேலாக விசாரித்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டதை அனைத்தையுமே பாருங்க, நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம் காணொலி வாயிலாக. ஒருவேளை விசாரிக்கிற பட்சத்தில் இதை போன்ற கேள்விகளை தான் முன்வைப்பார்கள் என்று சொன்னோம். அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த கேள்வியெல்லாம் நியாயமா கேட்டாங்க இல்லைங்களா? இப்போ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பிரஸ்ல என்ன பதில ஒட்டியிருந்தீங்களோ, சோசியல் மீடியாவில் என்னென்ன கதை அளந்திருந்தீங்களோ அதே மாதிரி அளக்க வேண்டியதானே. போயிட்டு சதி நடந்துச்சுங்க, கத்தியத்து கீச்சிட்டாங்க, ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க, கூட்டத்தில் மர்ம நபர்கள் உள்ள புகுந்துட்டாங்க, சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்க, சதி நடந்து போச்சு, நெரிசல் ஏற்படுத்திட்டாங்க. செந்தில் பாலாஜி தான் சதி பண்ணிட்டாரு, முதல்வர் எங்களுக்கு வேணும் என்றே வாண்டடா பர்பஸா இந்த இடத்த தலையில கட்டி என்னமோ பண்ணிட்டாங்கன்னு உருட்ட வேண்டியதான். நாங்க போயிட்டு ஏன் உருட்டலங்க? அங்க உருட்ட முடியல, அதற்கு பதிலாக பிரஸ் மீட்ல வழக்கம் போல வந்து உருட்டுறாங்க. என்னங்க என்னென்ன கேள்வி எல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்க? அது வழக்கம் போலதான், நாங்க ஏற்கனவே சொன்னதுதான், வழக்கம் போலதான் சதி நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்ற அந்த கேள்வியெல்லாம் முன் வச்சு கேட்டாங்க. முக்கியமா உங்ககிட்ட வந்து விஜய் லேட்டா வந்ததுக்கு தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு சொல்றாங்களே. ஆமா ஆமா கேட்டாங்க சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னீங்க? சதி நடந்திருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா, சதிதான் நடந்திருக்கு. எப்படிங்க அவர் லேட்டா வந்ததுக்கு சதிக்கு என்ன சம்பந்தங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. எது தோ என்னங்க இந்த வழக்கு சம்பந்தமா விஜய் காலதாம வந்தது தான் இவ்வளவு உயிரிழப்பு. இல்ல, எதுக்காக இங்க பாருங்க, திரும்ப நம்ம இதை பேசிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா எதனால காலதாமம் ஆச்சுன்னு இங்க இருக்கிற பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. எதனால காலதான்? அவ்வளவு 2 வீலர்கள், அவ்வளவு மீடியா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தடுக்க நாங்கள் எங்களுடைய வாலண்டியர் வச்சு போதுமான அளவு நாங்கள் முயற்சி செய்தோம். எதனால காலதாமம் ஆச்சு, எதனால லேட் ஆச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இதை நான் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக இதில் எங்கே தவறு நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ இதை திரும்ப நம்ம பேச வேண்டாம். கண்டிப்பாக இந்த 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 சதி செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவையான அவருக்கு தண்டனை கிடைக்கும் நம்புறோம். பாத்துக்கோங்க, இதுதான் சதியா. இதற்கு முன்பாக என்னென்னமோ சதி நடந்தது அப்படி இப்படின்னு உருட்டினவங்க கடைசியில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இவர்களுக்கு எதிராக இந்த ஆதாரம் கிடைத்து விட்டதை தொடர்ந்து இப்ப பாருங்க, லேட்டா வந்ததற்கு காரணமே சதி. என்ன சதி? ஆமா, லேட் பண்ணது யாருங்க? வர வழியெல்லாம் கூட்டத்தை கூட்டினது யாரு? 2 வீலர்ல எக்கச்சக்கமா வந்திருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாரு காரணம்? இதோ இவங்க தான் காரணம். இந்த வண்டியெல்லாம் யாருங்க? விஜய் கூடவே வந்திருக்கிற இந்த 100கணக்கான 1000கணக்கான 2 சக்கர வாகனங்கள்லாம் யாருதுங்க? யாரு கூட்டம்? இந்த கூட்டம் ட்ரம்ப் ஏற்பாடு பண்ண கூட்டமா? ரஷ்ய அதிபர் புதின் கூட்டு வந்தார் இந்த கூட்டத்தை. யாரு கூட்டம் இது? விஜய் போற எல்லா இடத்துலயும் பாருங்க, அவருக்கு மாசு, பக்கா மாஸ். இதற்கு முன்பாக வேற யாரா சொல்லியிருப்பாங்கப்பா, அந்த கட்சி ரொம்ப பக்கா மாசா இருக்கு. இவங்களே சொல்லிக்கிறது பக்கா மாஸ் கட்சி. அந்த மாதிரி மாச நிரூபிக்கணும்னா விஜய் போற எல்லா இடத்துலயும் குத்து கொத்தா படையா திரள்றாங்க. ஆளுங்கட்சி சும்மா ஆடி போச்சு. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டணும்னா செட்டப் பண்ணணும். 100கணக்கான 1000கணக்கான 2 வீலரை யார் கொண்டு வந்தது? வர வழியில நீங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கூட்டத்தை செட்டப் பண்ணியே நீதிமன்றம் உங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு கொடுத்த அனுமதியில என்ன சொல்லியிருக்காங்க? பிரச்சார வாகனம் விஜயோட வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் 5 வாகனங்கள் தான் பின்தொடர வேண்டும், முன்னாடி போக வேண்டும். மொத்தமே 5 வாகனங்கள் தான். ஆனா பாருங்க, அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் கொண்டு வந்த வாகனங்களே விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு உண்டான வாகனங்கள். 25, 30, 35 வாகனங்களுக்கு மேல கிரேன்ல பதிவாகி இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு, ஆதாரம் இருக்கு.
5 வாகனங்கள் மட்டும்தான் அனுமதியின் நீதிமன்ற உத்தரவை மீறி எவ்வளவு வாகனங்களை உள்ளிட்டு வந்திருக்காங்க. நாமக்கல்லுல இருந்து கரூருக்கு போற வர வழி எல்லா இடத்துலயும் ஏற்கனவே ரெடி பண்ணி செட்டப் பண்ண கூட்டம். அது போக 7 மணி நேரம் எதற்காக தாமதமா வந்தீங்கன்னு கேட்டா தாமதத்திற்கு பின்னணியிலும் இப்ப சதி. வர வழியில அவ்வளவு கூட்டத்தால் தான் தாமதம் நடந்தது. ஒத்துக்கிறாங்க இல்லைங்களா? அந்த கூட்டத்தை யார் ரெடி பண்ணது, செட்டப் பண்ணது? நீங்க தான். இது கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியன் தலைமையில எல்லாம் ஒருங்கிணைச்சு தன் தலைமையில எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சிறப்பாக வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிருக்கோம். சஸ்பென்ஸா எல்லாமே நடக்கும். அதை விட அதிகமாக வரும். அதை விட எல்லாமே அதிகமாக எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அது தனி டீம் இருக்குது. மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவார். பஸ்ஸில் வர மாட்டாங்க. மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவார். அந்த அளவுக்கு எல்லாம் க்ரௌட் இருக்கும். ஒன்னும் உண்மையை உடச்சிருக்க கூடாது. கரூர்ல கூட்டம் போட்டுட்டு ஆனா பாருங்க கெத்து காட்டுறதுக்காக வெளி மாவட்டத்துல இருந்து ஆட்களை செட்டப் பண்ணியே கூட்டிட்டு வந்து 2 கட்சிக்கு கூடிய கூட்டத்தை விட எங்க தளபதிக்கு எவ்வளவு ஆர்ம்ஸ் பவர் இருக்குன்னு காட்டுறோன்னு நீங்க செஞ்ச செட்டப்பை சஸ்பென்ஸை போட்டு உடச்சிக்க கூடாது. உடச்சிட்டீங்க. கூட்டத்திலேயே மிதந்து வரக்கூடிய அளவை நாங்க சஸ்பென்ஸா எல்லாத்தையும் பண்ணிட்டோன்ட்டு நீங்க தான் போட்டு உடச்சிங்க. ஆர்வ கோளாறுல எடப்பாடியை முழுசா முழுங்கிட்டு அதை ஜீரணம் பண்றதுக்கு சுக்கு கஷாயம் சாப்பிட்டுட்டு இப்ப வந்து பாருங்க குத்துது குடையுதுன்னு சொன்னா எப்படிங்க? எடப்பாடி ஜீரணமாகுமா? ஆகவே ஆகாது. வயிற்ற கீச்சின்னு தான் வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது ஐயோ எடப்பாடி நாங்களாம் முழுங்கலங்க, சதி பண்ணி எங்களை முழுங்க வச்சுட்டாங்க. அவ்வளவு பெரிய எடப்பாடி எப்படி முழுங்க வச்சாங்க? முழுங்க வச்சுட்டாங்களே. மேஜிக் பண்ணி சின்னதாக்கிட்டாங்க. சின்னதாக்கி டீல போட்டு கொடுத்துட்டாங்க. டீல போட்டு கொடுத்து நாங்க குடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போன சின்ன கெடப்பாறை பெருசாயிடுச்சு. எப்படி? சதியின் மூலமாக. நாங்க சும்மா தாங்க ஒரு 1/2 hour 1 hourக்குள்ள போய் சேரலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா வர வழியில பாருங்க திமுக கூட்டமா கூட்டத்தை ரெடி பண்ணி விஜய்க்கு செட்டப் பண்ணிட்டு அவங்க பாருங்க லேட் பண்ணிட்டாங்க. சோ இதற்கு பின்னணியில் தாமதம் தான் காரணம். இந்த சம்பவத்திற்கு மூல காரணம். ஆனா அந்த தாமதத்துக்கு நாங்க காரணம் இல்ல, திமுக தான் காரணம். எந்தெந்த வகையிலும் டிசைனா உருட்டி கரூர் பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா பாருங்க உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வரும். அப்படி வெளியே வர அந்த உண்மையை எப்படி என்ன மாதிரி நேரத்தில் எப்படி ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். இருந்தாலும் பாருங்க உண்மை வெளியே வந்துச்சு இல்லைங்களா? எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்க. இவர்கள் தான் முழுக்க காரணம் இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பதுன்ற ஒரு உண்மை ஒட்டுமொத்தமா வெளியே வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இனிமே தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்றதை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. டிவிஆர்ல பதிவான காட்சிகள் அனைத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் பார்த்த பிறகுதான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி திங்கட்கிழமை அன்று ஆஜராக வேண்டும்னு சொல்றாங்க. திங்கட்கிழமை அன்று விசாரணை நடக்க போகுது. அதற்கு முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பாருங்க காஞ்சியில் ஒரு கூட்டத்தை அவசரமாக போட்டு மக்கள் சந்திப்புன்ற தலைப்புல அமலாக்கத்துறை ஆதாரங்களை எடுத்து போடுறாரு. அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அப்போ இதன் மூலமாக பிஸ்கேஜேபி கட்சிக்கும் சரி மோடி அவர்களின் அரசாங்கத்திற்கும் விஜய் பகிரங்கமாக தெரிவிக்கிற செய்தி என்னங்க? ஐயா திங்கட்கிழமை அன்று எங்களுக்கு எதிராக ஆதாரம் எதையும் நீங்க வெளியே சொல்றாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. நான் உங்கள் வீட்டு அடிமை, அதை ஓப்பனா சொல்லிடுறேன். எப்ப சொல்ல போறீங்க? முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமை நாங்க கூட்டம் போட்டு அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக எடுத்து சொல்லிடுறோம். நான் ஃப்ரெஷ்ஷா அட்டனன்ஸ் போட வந்த ஃப்ரெஷ் ஓப்பன் அடிமைன்னு நான் உண்மையை சொல்லிடுறேன்ட்டு சொல்லப்பட்ட உண்மைதான் அந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை. நான் அடிமைங்க, எங்களுக்கு எதிராக எந்த ஒரு உண்மையை சொல்றாதீங்கன்ட்டு. அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு திங்கட்கிழமை அன்று சிபிஐ அலுவலகத்தில் இந்த கட்சியை சேர்ந்தவங்க ஆஜராக போறாங்க. அதற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று காஞ்சிபுரத்தில் கூட்டம் கூட்டி பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் நான் உங்க அடிமைதான்னு சொல்ற இந்த மெசேஜ் கனெக்ட் ஆகிற அந்த கிளைமேக்ஸ் பாயிண்ட் இது எப்படி இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது ஓப்பன் அடிமை நான் தான் புதுசா ஜாயினாகி அட்டனன்ஸ் போட்ட இந்த அடிமையை குறித்து முக்கியமா உங்க கருத்தில் நீங்க பதிவு பண்ணணும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.